எல்லாருமே லைக் ஷேர் கமெண்ட் பண்ணுங்க. அது மட்டும் இல்லாம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க மக்கா. என்ன இன்னும் செல்வாவை காணல? ஃபோன் பண்ண உடனே வரேன்னு சொன்னா. காலையில வேற ஃபங்க்ஷன் வீட்டுக்கு போட்டுட்டு போனமே. ச்சே, நம்ம வேற ஒண்ணும் போடாம போனா இவங்க வீட்ல உள்ளவங்க எல்லாருமே ஏன் எந்த நகையும் போடல, ஏன் போடல, என்ன பண்ணா, யாது பண்ணானே அவங்களுக்கே பெரிய லிஸ்ட் கொடுக்க வேண்டியதா இருக்குமே. செல்வா ஏன் இப்படி ஏமாத்துறான்? ஐயோ, எப்ப வருவா செல்வா? ஷோ, இந்த கிழவியா? இது எதுக்கு இந்த நேரத்துல வருதுன்னு தெரியலையே. சாதாவே 1-9ன்னு சொல்லிட்டு தெரியும். இந்த நேரம் இது வேறயா? என்ன கீதா இங்க நிக்கிய? இல்லக்கா, சும்மாதான் நிக்கிறேன். நீ சும்மாதான் நிக்கியா? அது தெரியுது. இந்த நேரத்துல இங்கயா நிக்கியா? அது ஏக்கா, இந்த நீங்க இந்த நேரத்துல இங்க ஏன் மருமா? ஒரே தலை சுத்து வாந்தியா இருக்குன்னு சொன்னாமா. அதான் ஒரு எலுமிச்சம்பழம் வாங்கலான்னு கடைக்கு போலான்னு வந்தேன். இந்த நேரம் எங்கக்கா கடை திறந்துச்சிருப்பான்? கடையை பூட்டிருப்பானோ? ஆமா, மணி 10 ஆகுது. இப்ப கடைக்கு போறிய? அவன் 8:30க்கே பூட்டிட்டே போயிருவான். ஐயே ஆமா பத்தியா. சரி, என்ன போகும்போது ராணிட்டு ஏதாவது இருக்கான்னு ஒண்ணு வாங்கிட்டு போறேன். ஆமா, நீ ஏன் இங்க நிக்கியா? சொல்லவே இல்ல. அது வீட்டுக்குள்ள ஒரே புழுக்கமா இருக்குக்கா, கொஞ்ச நேரம் காத்து வாங்கலான்னு தான். காத்து வாங்குறியா? 10 மணிக்கு தனியா நின்னா காத்து வாங்கியா? இல்ல, இவங்க நீ முன்னாடி போற பின்னாடி வரேன்னு சொன்னாவ. இப்ப வருவாக்கா? சரிம்மா, சரி போங்க. ராணியக்கா கதவை விட்டுட்டு படிக்க முன்னாடி போய் எலுமிச்சம்பழத்தை வாங்குங்க. ஆமா ஆமா, அதுவும் சரிதாம்மா. நான் பின்ன போறேன். என்னம்மா? சரிக்கா, நீங்க கிளம்புங்க. காத்து வாங்க வந்தாலும் காத்து யாருக்க காதுல பூவை சுத்தியா இவா? இவா சொன்னதை நான் நம்பணும். வேறைய வராது. புயல் காத்துல பொறி தின்னுட்டு இருப்பாவ. அவையல்கிட்ட போய் சொல்லலாம் இல்லையா? வந்தோமா இன்னமும் பேசணுமான்னு போவாது. எதுக்கு நிக்க, என்ன செய்யணும், எதுக்கு, எப்ப, யாரு, எப்போ? இவள்கிட்ட பேச்ச குறைச்சாதப்ப நல்லது. வரேம்மா. சரிக்கா போங்க. எப்பா யார்கிட்டலாம் பதில் சொல்ல வேண்டியதா இருக்கு? செல்வா. என்ன கீதா? என்ன செல்வா பின்னாடி என்ன? ஆமா கீதா, நீ செல்வான்னு கூப்பிட்டா யான்னு கேட்டேன். என்ன செல்வா, நான் கேட்ட நகை எடுத்துட்டு வந்தியா இப்படி? என்ன கீதா இப்படி கேட்டுட்டா? நீ என்கிட்ட கேட்டு நான் உனக்கு செய்யாம இருப்பேனா? எனக்கு தெரியும் செல்வா, அதனாலதான் நான் எந்த ஹெல்ப்னாலும் உன்கிட்ட கேக்குறது. வேற யாருமே எனக்கு ஹெல்ப் பண்ண மாட்டாங்க. ஹெல்ப்பா? என்ன ஹெல்ப் பண்ணியா? அப்படி பண்ணதுக்கு இவன்கிட்ட என்ன இருக்கு? இந்த கீதா. தேங்க்யூ செல்வா. அட பாவி, யார்கிட்ட கேட்டுட்டு யாருக்க நகையை யாருக்கு குடிக்கியா? கீதா, நகை ரொம்ப பத்திரம். உமா இதை தேடனானா நான் தீந்தேன். கண்டிப்பா நாளை கொண்டு கொடுத்துரு. சரி செல்வா, கண்டிப்பா நாளை கொடுத்துட்டேன். இதுக்கு முன்னாடியே வாங்கிட்டு போய் நான் சொன்ன டைம் கொண்டு கொடுத்தேன் இல்லையா, அதே மாதிரியே கொடுத்துறேன். இதுக்கு முன்னாடியும் கொடுத்துருக்கியானா? இந்த நகையை நான் போன வாட்டி போட்டுட்டு இருக்கும்போது எல்லாரும் கேட்டாங்க செல்வா, ரொம்பவே நல்லா இருக்கு, டிசைன் எல்லாம் சூப்பரா இருக்குனே, அழகா இருக்கு செல்வா. சரி கீதா, நீ போட்டுட்டு போய் நாளை கரெக்டா கொண்டு கொடுத்துரு. கண்டிப்பா செல்வா. நீ கல்யாண வீட்டுக்கு ஆட்டிக்கிட்டு தெரியறதுக்கு ஏன் நகைய வேணுமா? என் வீட்டுல கஷ்டப்பட்டுட்டு போற நகைய ஈஸியா எடுத்து குடிக்க சரியே இல்ல, குதிச்சிருவோமா? இதா தனியாவா போறா? வேணா வீட்டுல கொண்டு விடட்டா? என்ன செல்வா, உன் வீட்டுல 2 வீடு தாண்டி தானே, நானே போய்க்கலாம். சரி பாய் கீதா, காலையில நகையை போட்டுட்டு சீக்கிரம் கொண்டு தா. என்ன? கண்டிப்பா செல்வா. நான் நிக்கிறது கூட தெரியாம அப்படி அவகிட்ட பேச்சு. ஏன் செல்வா, என்னாச்சு? கீதா சொல்லு செல்வா. பின்னாலயா? என்ன செல்வா? பின்னால என்னாச்சு செல்வா? வாய்ஸ்ல மாறிட்டு என்ன? பின்னால திரும்பி பாரு. அம்மா, அது யாருக்கு மேலடி கை வைக்கிற? என்ன தைரியம் தான் என் மேல நீ கை வைப்பா? முன்னாடி மாதிரி நான் கேட்டுட்டு பொறுமையா விட நினைச்சா எதுக்கடி என் மேல கை வைக்க? நான் வந்த கோவமே வேற. நீ மரியாதைக்கு தள்ளி போயிரு. நான் தள்ளி போடுமா? நான் ஏன் தள்ளி போனோம்? கீதா சும்மா இருக்கீதா? தள்ளி போனதான் சொன்னேன். ஓடாத, நில்லு. இங்க வா, கிட்ட வா. நீ உமா, அது எத்தனை நாள் உனக்கு இந்த திருட்டு வேலை நடக்குது? உமா, அது உமா. ஏய் செல்வமே, அது கையடி. யாரு பேசியது? மகாராணியா? எடுத்துட்டேன் கைய. இப்ப வைக்கும் பருக்கால. ஏண்டி, யாருக்கு நகைய யாரு போட்டுட்டே தெரியுது? இதுக்குமா இப்படி அடிக்கிற? நான் என் போக்குலதான் போயிட்டு இருந்தேன். நீதான் சண்டைக்கு வான்னு கூப்பிட்டா. பேசாம போயிரு. அப்பா, முதுகே முறிச்சிட்டா.
உன்னை நான் எவ்வளவு நம்பினேன். எத்தனை நாளா இந்த திருட்டு வேலை நடக்குதுன்னு. உமா உமா அது வந்து உமா அந்த ஆகலப்பா. உமா உமா இறங்குமா உமா. எத்தனை நாளா இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கியா? உமா இல்ல உமா இன்னைக்குதான் எதாச்சியா. அடிச்சாத. நீ யாரு எப்பேற்பட்டவன் எனக்கு தெரியும். மாட்டனியா? உமா உமா அது வந்து மல்லாக்க படுத்து என்ன விட்டத்தை பார்த்துட்டு இருக்கியா? மேல என்ன வான வேடிக்கை நடந்து கிளம்போ நீ. சரிம்மா என்ன கிளம்பிடுறேன் என்ன போயிடுறேன். உமா கைதான் உமா தூக்கி விடு. தூக்கி விடணுமா? வீட்டு பக்கம் வந்துடாத. வந்தானி வையா. உமா உமா அடிச்சா அடி என்னால தாங்க முடியல உமா. உமா நீ கண்ணீரை வடிச்சு ஆறு போல ஓடுறாலும் சரி இந்த நடிப்பெல்லாம் என்கிட்ட வியாகாது. நீ எப்பேற்பட்டவனா இருப்பா. ஹெல்ப் கேட்டேன் உமா பண்ணலான்னு நினைச்சேன். மற்றபடி ஒண்ணும் இல்ல. ஹெல்ப் கேட்டாளா? ஹெல்ப் நீ என்ன பண்ண வள்ளலா? அப்படின்னா வாசானத்தை கொடு. என் வீட்டுல உள்ளதை எதுக்கு எடுத்து குடிக்கியா? நிச்சிருமா தெரியாம பண்ணிட்டேன். தப்பு பண்ற எவனும் சொல்றக்கூடிய வார்த்தை தான் தெரியாம தப்பு பண்ணிட்டேன். நீ வீட்டு பக்கம் வந்துடாத சொல்லிட்டேன். உமா உமா நகையில தூக்கி குடிக்க நகைய. நீ அவகிட்ட பேசி பாரு. பேச மாட்டேன் உமா கண்டிப்பா பேச மாட்டேன். நீ பேசுறியோ பேசாம போறியோ நீ வீட்டுக்கு வந்துடாத அவ்வளவுதான். யாரு கிட்ட? உமா கிட்டயா? உங்கனையே காட்ட. உமா ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? நம்ம சேனல் இவ்வளவு தூரம் வளர்ந்ததற்கு உங்க அன்பும் ஆதரவும் தாங்க காரணம். சேனல்ல தினமும் வீடியோ போடுறோம். உங்களோட ஆதரவை இன்னும் கொடுத்துக்கிட்டே இருங்க. கொடுப்பீங்கன்னு நம்புறோம். வீடியோ பார்க்குற எல்லாருமே லைக் ஷேர் கமெண்ட் பண்ணுங்க. அது மட்டும் இல்லாமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க மக்கா.